சொர்க்கவாதியா நரகவாதியா? ஒரு சிலர் நினைக்கிற அல்லாஹ் தான் எழுதிட்டான் தானே சொர்க்கமா நரகமாண்டு மரணத்துக்கு நாங்க தடமாறுறோம். அல்லாஹ் தான் முடிவு பண்ணிட்டான் நாங்க நல்லவனா கெட்டவனாண்டு. யா ரசூலல்லாஹ் புகாரில வருது, எதற்காக நாங்க அமல் செய்யணும்? அப்படி இல்லை சஹாபாக்களே, நல்லமல்கள் செய்து கொண்டே இருங்கள். நீ சொர்க்கவாதியாக இருந்தால் உலகத்தில் சொர்க்கத்துடைய அமல்கள் செய்வதை அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். நீ நரகவாதியாக இருந்தால் உலகத்தில் உனக்கு நன்மை செய்வது கஷ்டமாக இருக்கும். நீங்க கேட்கணும் நல்லமல் செய்யறதுக்கு இன்பமா இருக்குதா? நான் கேட்கணும் பாவம் செய்யறதுக்கு இன்பமாக இருக்குதா? நாங்க யாரையும் கியாமத் நாள் எழுப்பி என்ன பத்தி உங்கள்ட்ட கேட்கவும் மாட்டான், அவங்கள பத்தி என்ன கேட்கவும் மாட்டான். உங்களை தனித்தனி விசாரணை. அந்த விசாரணைக்கு தயாராகுங்க. உலகத்துல மௌத்தாகிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மௌத்தாகுங்க. தீனுக்காக நேரத்தை காலத்தை ஒதுக்குங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து. நாங்க வந்தோம், பிறந்தோம், திண்டோம், குடிச்சோம், ஊடு கட்டினோம், வாகனம் ஓடினோம், மௌத்தா போனோம். இந்த உம்மத்தில் நாங்களும் அமல் செய்தோம், மற்றவர்களையும் அமல் செய்ய வைத்தோம். நாங்களும் பாவத்தை விட்டோம், மற்றவர்களையும் பாவத்தை விட வைத்தோம். நாங்களும் சொர்க்கம் போனோம், சொர்க்கவாதிகளை உருவாக்கி விட்டு போனோம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத். இதான் நபி அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்த சமுதாயம். எங்கட ஊரார்களுக்கு அந்த பொறுமதி விளங்குது. எல்லாத்தையும் கண்டுதான் தானே, அதால விரும்பின மாறி இருக்கிறான். சுப கொத்தரைங்கானல் தொழுகை கொத்தரைங்கால் ரோடெல்லாம் பார்த்தா அந்த மையத்தூடு மாதிரி இருட்டு ரோடு, கோத கதவுகள் திறக்குதும் இல்லை, லைட்டு பத்துதும் இல்லை, தொழுகைக்கு வாரத்துக்கு விருப்பமும் இல்லை. எவ்வளவு பயான் பண்ணினாலும் எவ்வளவு சொன்னாலும் மார்க்கத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க என்றாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஒரு சிலர் எண்ணி குறிப்பிட்ட ஒரு சிலர் அவங்கதான் தொழுகைக்கு கூப்பிடணும், அவங்கதான் பள்ளிவாசலுக்கும் வரணும், அவங்கதான் மக்களை பத்தி கவலைப்படணும். அவங்க மௌத்தா போனா அதுக்கு பின்னால ஒருத்தரும் மௌத்தாகினா நான் சொர்க்கவாதியா நரகவாதியா? ஒரு சிலர் நினைக்கிற அல்லாஹ் தான் எழுதிட்டான் தானே சொர்க்கமா நரகமாண்டு மரணத்துக்கு நாங்க தடமாறுறோம். இதே கேள்வியை சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹ் தான் முடிவு பண்ணிட்டான் நாங்க நல்லவனா கெட்டவனாண்டு. யா ரசூலல்லாஹ் புகாரில வருது, எதற்காக நாங்க அமல் செய்யணும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலி அமலு. அப்படி இல்லை சஹாபாக்களே, நல்லமல்கள் செய்து கொண்டே இருங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. நீ சொர்க்கவாதியாக இருந்தால் உலகத்தில் சொர்க்கத்துடைய அமல்கள் செய்வதை அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். நீ நரகவாதியாக இருந்தால் உலகத்தில் உனக்கு நன்மை செய்வது கஷ்டமாக இருக்கும். நீங்க கேட்கணும் நல்லமல் செய்யறதுக்கு இன்பமா இருக்குதா? நான் கேட்கணும் பாவம் செய்யறதுக்கு இன்பமாக இருக்குதா? நாங்க யாரையும் கியாமத் நாள் எழுப்பி என்ன பத்தி உங்கள்ட்ட கேட்கவும் மாட்டான், அவங்கள பத்தி என்ன கேட்கவும் மாட்டான். உங்களை தனித்தனி விசாரணை. அந்த விசாரணைக்கு தயாராகுங்க. உலகத்துல மௌத்தாகிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மௌத்தாகுங்க. தீனுக்காக நேரத்தை காலத்தை ஒதுக்குங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து. நாங்க வந்தோம், பிறந்தோம், திண்டோம், குடிச்சோம், ஊடு கட்டினோம், வாகனம் ஓடினோம், மௌத்தா போனோம். இந்த உம்மத்தில் நாங்களும் அமல் செய்தோம், மற்றவர்களையும் அமல் செய்ய வைத்தோம். நாங்களும் பாவத்தை விட்டோம், மற்றவர்களையும் பாவத்தை விட வைத்தோம். நாங்களும் சொர்க்கம் போனோம், சொர்க்கவாதிகளை உருவாக்கி விட்டு போனோம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத். இதான் நபி அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்த சமுதாயம். சகோதரர், இந்த முயற்சி எடுங்க. இன்னைக்கு தொழுகை விஷயம் அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் வந்தாலும் குறிப்பாக நம்மளோட ஊர்களுக்கு கிட்டத்திலையும் கம்பளையில இருந்து ஒரு விசேஷமான ஒரு சூரா கமிட்டி வந்தாங்க. சொன்னாங்க, ஹஸரத் உங்களோட ஊரை பார்க்க ஆசையா இருக்கு. வல்லாஹி பள்ளிக்குள்ள வச்சு சொல்றேன், நான் இல்ல, நான் சவுதியில இருந்த நேரம் சொல்றாங்க, ஹஸரத் உங்களோட ஊர்களை பார்க்க போகிற அரபு நாடுகளை போல இருக்கு. எங்க பார்த்தாலும் தொப்பி பர்தா, எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பள்ளிகள். இடம்புடையிலிருந்து முக்கியமான ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. சம்மாந்துறையில ஒரு மஷூரா, அதே போல காத்தாங்குடியில ஒரு மஷூரா, பொத்திரியில் ஒரு சஃபர், அப்படியே ஏற்பாடு செஞ்சு அப்படியே போனாங்க. சொன்னாங்க, மறுபடியும் வர ஆசையா இருக்குது. எங்க இலங்கையில எந்த மூலையிலையும் உங்களோட ஊர்களை போல ஒரு ஊர்களை நாங்க காணல. ஆனா எங்களோட ஊரார்களுக்கு அந்த பொறுமதி விளங்குது.
எல்லாத்தையும் கண்டுதான் தானே, அதால விரும்பின மாறி இருக்கிறான். சுப கொத்தரையும் காணல, தொழுகை கொத்தரையும் காணல. ரோடெல்லாம் பார்த்தா அந்த மையத்தூடு மாதிரி இருட்டு ரோடு, கோத கதவுகள் திறக்குதும் இல்லை, லைட்டு பத்துதும் இல்லை, தொழுகைக்கு வாரத்துக்கு விருப்பமும் இல்லை. எவ்வளவு பயான் பண்ணினாலும் எவ்வளவு சொன்னாலும் மார்க்கத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க என்றாலும் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஒரு சிலர், எண்ணி குறிப்பிட்ட ஒரு சிலர், அவங்கதான் தொழுகைக்கு கூப்பிடணும், அவங்கதான் பள்ளிவாசலுக்கும் வரணும், அவங்கதான் மக்களை பத்தி கவலைப்படணும். அவங்க மௌத்தா போனா அதுக்கு பின்னால ஒருத்தரும் இல்லை. பரக்கத்துகள் அதிகரிக்கணுமா, அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி வேணுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுடைய கவலையை கல்வியில் எடுங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவான் அதை நீங்க கண்ணால காணுவீங்க. யோசிங்க, ஒரு அந்நிய சமூகத்தை கடந்து போகும் போதும் துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை உன்னை வணங்கக்கூடிய மக்களாக மாற்று. ஒரு டெம்பிள விகாரைய காண போகல, யா அல்லாஹ் இது ஒன்ன வணங்குற இடமாக மாற்று. இன்னைக்கு என்னடா குடும்பத்திலேயே தொழுகிறான் இல்ல, அதை பத்தியே ஒரு கவலை. தொழாதவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்க விட முதல் தருத்திரியம், அவனுக்கு இறங்குற முசீபத்து உங்களுக்கு சேர்ந்து அடிக்கும். வயது வந்து தொழுகை இல்லாதவர்கள், நோம்பு பிடிக்காம வயசு வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற பொண்டாட்டிமார், 40 வயசு 45 வயசு 30 வயசு, அவருக்கு நோம்பு பிடிக்கலாம், இவன் நோம்பு பிடிச்சிட்டு சாப்பாடு ஆகி கொடுக்கலாம். பச்சை ஹராம், அந்த சாப்பாடே கூடாது. முதலாவது நோம்பு பிடிக்க சக்தி இருந்தும் நோம்பு பிடிக்காதவன் அல்லாஹ்வுடைய கடமைகளை நாசமாக்குறவன். நீ கையை தந்து, காலை தந்து, உடம்புல ஆரோக்கியத்தை தந்து, எல்லாத்தையும் தந்தான். அவனுக்கு கொஞ்சம் சுஜூது செய்வது கஷ்டமா இருக்கு. குறிப்பாக வாலிபர்கள், உங்களுக்கு நாங்கள் அன்பாக எச்சரிக்கிறோம், உங்களோட வாலிபம் அல்லாஹ் தந்த பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை நாசமாக்கிறாதீங்க. கியாமத்துடைய நாளையில நீங்க முறையாக வாழ்ந்தா அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? அரிசியுடைய நிழல் அல்லாஹ் வைப்பான். பெண்கள், வாலிப பெண்கள் இன்னைக்கு பேஸ்புக்லையும் டிக்டாக்லையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மேல சத்தியமாக நாங்க சொல்றோம், உங்களோட அழகுகளை காட்டுறதுக்கு இந்த ஆட்கள் இருக்குது. இந்த சிலவங்க லைக் பிச்சை கேட்கிறது, எங்களுக்கு லைக் கிடைக்குமா, எங்களுக்கு இல்ல லைக் கடுமையாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்துடைய நாளையில இது எல்லாத்தையும் நீங்க காண்பீங்க. போட்டோக்களை போடுறதும், வீடியோக்களை போடுறதும், ஹராமான இதுகளை போடுறதும், போட்டு அதுல இன்ட்ரெஸ்ட் படுறது, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். இதெல்லாம் நாங்க சொல்ல போகல, நாங்க கொஞ்சம் ஃபண்டமெண்டலிஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு வழங்கும். இது சொல்றது கோபத்துல அல்ல, இது இரக்கத்துல கவலையில சொல்றது. முறையாப்பாவின் ஒரு குரூப் தொடர்ந்து நலவு செய்யலாம். அதுக்குள்ள இருக்கிற ஆம்பளையை தேடி அவன் மெசேஜ் போடுறா, அதுக்குள்ள இருக்கிற பொம்பளையை தேடி இவன் மெசேஜ் போடுறான். தொடர்ந்திருக்கிற கஷ்டம் இருக்கு, தொடர்ந்திருக்கிற மார்க்க வழக்கத்துக்கு, அதுக்குள்ளேயும் ஹராம். யாரையும் மாத்த இந்த செட்டிங் எல்லாம் நீங்க all delete for everyone கொடுக்கலாம். அல்லாஹ் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் எல்லாம் all serve கொடுப்பான். அது அங்க கட்டுவாராம், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அம்மாக்கு தெரியாம, வாப்பாக்கு தெரியாம, டீச்சருக்கு தெரியாம, பிரின்சிபலுக்கு தெரியாம, உஸ்தாதுமாருக்கு தெரியாம செஞ்சதெல்லாம், தௌபா செய்யாமல் செஞ்ச பாவம் எல்லாம் அப்படியே லிஸ்டில் அல்லாஹ் கொடுப்பார். அதுக்கு பின்னால கை செய்தப்பட்டு அல்லாஹ் சொல்றான், கைய கடிச்சு 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 துப்புவானாம். நகத்தை அல்ல, கைய கடிச்சு கடிச்சு வரைக்கும் கடிச்சு துப்பினா எப்படி? பார்க்கிறதும் ஹராம் தான், போன்ல பார்க்கிறதும் ஹராம் தான். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் கம்பிய நெருப்புல காய்ச்சி ஹராத்தில் இன்பம் கண்ட கண்ணுக்கு குத்துவானாம். அப்படி ஹராத்தில இன்பம் கண்ட காதுக்கு அல்லாஹ் ஈயத்தை கரைச்சு ஊத்துவான். எல்லாரும் மனிதர்கள் தான். அத்தாயிபு மினத்தம் கமல்லாதம் தல, தௌபா செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்க, தொழுகையில கையிலடுங்க, மார்க்கத்துக்கு நேரத்தை காலத்தை கொடுங்க. அல்லாஹ் முழு பாவத்தை மன்னிச்சு உங்களை உயர்த்துவான். இமாம் புகாரிக்கு உஸ்தாதா இருந்தவர் மண் கொள்ளக்காரனா இருந்தவர். மண் கொள்ளக்காரனா இருந்த ஃபுபைல் அல்லாஹ் தௌபா செய்தார். அல்லாஹ் அவரை இமாம் புகாரிக்கு உஸ்தாதா மாத்தினார். தௌபா செஞ்ச அந்தஸ்தே வேற சகோதரர்களே.
திருந்தின அந்தஸ்து வேற, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கின அந்தஸ்து வேற. அதுல இன்பம் கண்டவர்கள் ஒரு நாளும் மறுபடியும் பாவத்தில் இறங்க மாட்டாங்க. ஆகையால தௌபா செய்யணும். அடுத்தது இந்த முஹர்ரமுடைய மாதம், குறிப்பாக ஆஷுராவுடைய நாள், அதிகமான இமாம்கள் அந்த ஹதீஸ ஹசன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இமாம் இப்னு உயைனா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அமல் செய்து அவர்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறார்கள். யாரு? ஆஷுராவுடைய நாள்ல மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி வ இயாலிஹி, ஆஷுராவுடைய நாள்ல குடும்பத்துக்கு செலவழிப்பாங்களோ அந்த வருஷத்துடைய முழு நாளும் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை விசாலமாக்கி கொடுக்கிறார். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா கிட்டத்தட்ட 40 ஹஜ்ஜி செஞ்சவர். அவர் சொல்றார், 60 வருஷமாக இந்த ஹதீஸை அமல் செய்து நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். அன்றைய நாள் ஆஷுராவுடைய நாள், வெள்ளிக்கிழமை நாள். நல்லா ஞாபகம் வைங்க. உங்களோட குடும்பம், புள்ள கூட்டி, குறிப்பா குடும்பம் தான் வந்திருக்கு. உங்களோட மனைவி, புள்ள, உம்மா, வாப்பா, கூட பிறந்த நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, வசதி இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் ஒரு சதக்கா ஒன்று செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட வார்த்தையில நம்பிக்கை வச்சு நிச்சயமா அல்லாஹ் உங்களை பிச்சைக்காரனாக மாற்ற மாட்டான். அல்லாஹ் கொடுக்கிற கையாகவே வைப்பான். 60 வருஷமாக உலமாக்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறார்கள். ஆகையால் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் சொல்றோம், மௌத்தாகிறதுக்கு முன்னால எங்களை நாங்க மாற்றுவோம், திருத்துவோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். வாலிபர்கள் குறிப்பாக இன்னும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தொடர்பாகுங்க. கெட்ட கூட்டாளியை ஒடுங்க. கியாமத் நாள்ல கத்துவானாம், யா லைத்தனி, எனக்கு வந்த நாசமே, லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, இவனோட கூட்டாளித்தனம் வைக்காம இருந்தா நல்லா இருக்குமே. எந்த கூட்டாளி எல்லாம் உண்ட ஈமானுக்கு ஆபத்தோ அந்த கூட்டாளியை திருத்த பாரு, இல்லண்டா அவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் விட்டு தொலைச்சுடு. ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாத கூட்டாளிகளோட சேராதீங்க. உண்மையான நட்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை உருவாகும், அவன் பேசினால் ஈமான் அதிகரிக்கும். அதான் உண்மையான நட்பு. எந்த நேரமும் அல்லாஹ் பத்தி பேசுவார், நல்ல விஷயங்களை பேசுவார், அவர் ஈமான் அதிகரிப்பார், தொழுகைக்கு கூப்பிடுவார், அல்லாஹ்வுடைய பாதையில போக கூப்பிடுவார், நல்ல காரியங்கள் செய்ய கூப்பிடுவார், மார்க்கத்தை ஹயாத்தாக்குறதுக்கு வழிகாட்டுவார். இவர்தான் நல்ல கூட்டாளி. அப்படி இல்லாதவர் எப்படியான ஆளா இருந்தாலும் அவர் நல்ல கூட்டாளி அல்ல. கொஞ்சம் வாழ்க்கையை மாத்துங்க, போற ட்ரெக்க மாத்துங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லாம் அமானிதமாக கணவனை, பிள்ளைகளை தந்திருக்கிறான். தயவு செய்து அந்த பிள்ளைகளுக்கு தீனை கொடுங்க, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுங்க, குர்ஆன் ஓதி கொடுங்க. மகரிபுடைய நேரம் குர்ஆனை கொடுக்காம நீங்க போனை பார்த்துட்டு இருந்தா, டிவியை பார்த்துட்டு இருந்தா அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி மாறும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிலைமைகள் எல்லாம் ரொம்ப மோசம். சாப்பாடு தின்னாட்டியும் கூட பிள்ளைகளுக்கு போனை தான் கொடுக்குறேன்டா. அவன் ஒரு விஞ்ஞானிங்கிறவன் 2 விஞ்ஞானிங்க. அதுலதான் தேவையானதெல்லாம் போகுது. இல்ல சொல்ற, நாங்க கிட்ஸ் யூடியூப் தான் போட்டு கொடுக்குறேன். நீ கிட்ஸ் யூடியூப் போட்டு கொடுப்பாய், மறு கொஞ்ச நாள் அவன் எடல்ட் யூடியூப் பார்ப்பான், அதுக்கு பின்னால் என்னென்ன பார்ப்பான், அதுக்குள்ள போனா பகுதிக்கு போவான், அப்படியே நாசமா போய்த்துருவான். அதுக்கு பிறகு அழுகிற ஒப்பாரி வைக்கிற பிள்ளையை திருத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லையா? மாலையை விட்டு தரவா, காப்பை விட்டு தரவா, 4 மாசம் கூட்டிட்டு போறீங்களா? நீ மாலையை விட்டு மேல் அல்ல, காப்பை விட்டு மேல். முதலாவது மதரசா உம்மாவுடைய மடி. ஒவ்வொரு பெண்களும் விளங்குங்க, பிள்ளைக்கு முன்னால ஒழுக்கமா நடங்க, தொழுகைகளை பேணுங்க, அழகான வார்த்தைகளை பேசுங்க, கணவனோட முறையா நடங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் வளரும். பாப்பா இருப்பார், தொழிலுக்கு போவார், ஜமாத்துக்கு போவார், வெளிநாட்டுக்கு போவார். ஒரு புள்ள முழுக்க வளர்றது தாயை பார்த்துதான். தாய்மார் கொஞ்சம் சிந்தனையில் எடுங்க. முன்னால உள்ளவங்களை பாருங்க, இமாம்களை பாருங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய மனைவியை கொஞ்சம் பாருங்க, தேவத்தரை பார்க்க தேவை. இதோட முடிவு இன்ஷா அல்லாஹ். உன்சு காத்தும் அந்த அம்மாவுடைய பெயர். அந்த அம்மாவுடைய மாணவர் இமாம் சஹாவி. ஹஜ்ரத்மார் இருக்கிறாங்க, இமாம் சஹாவி யாருன்னு கேட்டு பாருங்க. தனி ஹதீஸுடைய ஜரஹ் வ தஅதீல்ல பெரிய தலைவர் அவர். இமாம் சஹாவி ஓதியவர் பொம்பளை கிட்ட. மிஸ்ர்ல, எகிப்துல ஆக பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஜாமிஉ அம்ர் இப்னுல் ஆஸ்.
அந்த பள்ளி வாசல்ல இப்னு ஹஜர் அஸ்கலானி அவருடைய பாடம் அல்ல, மனைவியுடைய புகாரி பாடம் நடக்கும். கிழக்கு மாகாணங்கள் ரஜப் மாசம் வந்தா எல்லாருக்கும் தெரியும், சாய்ந்தம் வருது, இந்த ஊர் பொத்துவி, அட்டாளச்சனா, அக்கரைப்பத்து, காத்தாங்குடி, எல்லா ஊர்லயும் புகாரி ஓடுறாங்களா இல்லையா? ரஜப் வந்த புகாரி தமாம் செய்யறாங்களா இல்லையா? அது உருவாக்கினது அந்த பொம்பளை. ஒவ்வொரு ரஜப்லையும் புகாரி தமாம் செய்வான் ஒரு பொம்பளை. மாப்பிள்ளோட பாடத்தை விட பொம்பளோட பாடத்தில் ஆக்கள் கூட. எப்படி இருக்கும்? அதுக்காக ஓப்பனா வச்சு பாடம் நடத்தல, திரைக்கு பின்னால் அதையும் சொல்லணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் பாடம் நடக்குது. திரைக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான இமாம்கள் பாடம் படித்தார்கள். இப்னு ஹஜர் சாதாரணவர் அல்ல, மாப்பிள்ளை சாதாரணவர் அல்ல. இமாம் தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ் தக்மிலத்து ஃபத்ஹில் முல்ஹிம் கிதாப் ஒன்று முஸ்லிம் ஷரஹ், அது எழுதுறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய மெமரி பவர் அளவுக்கு இந்த காலத்துல ஹார்ட் டிஸ்கே இல்லையா. 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினவர். அவரை விட மனைவி புகாரிக்கு பெரிய ஹிதுமத். சஹாபி கேட்டாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திச்சு கேட்டாங்க, உங்களோட மனைவி எந்த நேரமும் புகாரிக்கு பணிவிடை செய்யறாவே, உங்களுக்கு டைம் தாராவா? உங்களோட பிள்ளைகளுக்கு டைம் தாராவா? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நிஅமதி ஸௌஜத்து லி ஸௌஜிஹா, இந்த மனைவி அவளுடைய கணவனுக்கு சிறந்த மனைவி. வநிஅமத்தில் உம்முலி பனாத்திஹா, இந்த மனைவி அவளுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாய். இந்த மனைவி நிஅமத்தில் மஷீஹத்து லி தலாமீதிஹா, அவளுடைய மாணவர்களுக்கு சிறந்த உஸ்தாத். மாணவனையும் கவனிச்சா, கணவனையும் கவனிச்சா, பிள்ளைகளையும் கவனிச்சா, புகாரிக்கும் ஹிதமத் செஞ்சா. இன்னைக்கு 1000 ஆண்டுகள் தாண்டி 700-800 ஆண்டுகள் தாண்டி இன்றும் ரஜப் மாதத்தில் புகாரி ஹத்தம் நடக்குது. அந்த அம்மா ஆரம்பிச்சு வச்சது என்பதாக உலமாக்கள் தொடர்பு காட்டான். ஆகையால பெண்களே, நீங்க புகாரிக்கெல்லாம் அங்க விரிவுரை நடத்த தேவையில்லை. இருக்கிற மார்க்கத்தை பின்பற்றி கணவனுக்கு வழிபட்டு, உம்மா அப்பாவை விட ஆக முக்கியம் கணவன். உங்களோட பிள்ளைகள் மார்க்கம், தாய் தகப்பன் 2வது, கணவன் முதலாவது. கணவனானுக்கு உம்மா முதலாவது, மனைவி 2வது. இது எல்லாத்தையும் முறைகளை வழங்கி ஒழுக்கங்களை பேணி கட்டுப்பட்டு அல்லாவுக்கு வழிபட்டு சோசியல் மீடியாவுக்கு தூரமாகி என்னென்ன கண்ட பலா எல்லாம் உத்து போட்டு அல்லாவோட நெருக்கமாகுங்க. அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், அல்லாஹ் உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனிதமான 1448ஆம் ஆண்டு ஹிஜ்ரி மாதத்தில், இந்த ஆண்டிலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே, அவனுடைய மாதத்திலே அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த அமர்வை எங்களுடைய இந்த வருடத்தில் முழு மாற்றத்துக்கும் காரணமாக ஒரு சிறப்பான அமர்வாக கபூல் செய்வானாக. நம்முடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவானாக. இறுதி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.